ஹாய் ஸ்டார்ஸ். ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து ஆண்களும் போடலாம், பெண்களும் போடலாம். இவங்களுக்கு ஆயில் ஸ்கின்னு க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் லாங் லாஸ்டிக் ரேடியன்ஸ் க்ரீம். இது வந்து ஆண்கள் போட்டால் ரொம்ப நல்லது. டாட் டாட்டாக வச்சுக்குங்க. இவங்க யாருங்க வந்து இதெல்லாம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி தான் நான் எங்கள் அக்கா உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த மேக்கப்பை ஸ்டெப்பாக பாருங்கள். எல்லா ஆண்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மாமா எர்த் லூமி க்ரீம். ஆக்சுவலாக இது வந்து ஆண்களும் போடலாம், பெண்களும் போடலாம். ஆனால் பெண்கள்னால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஆண்கள்னால் ரொம்ப எடுக்கக்கூடாது. எப்பயுமே பெண்கள் தான் மேக்கப் பண்ணணும் கிடையாது, ஆண்களும் இப்போ பண்ணலாம். ஆனால் வந்து எல்லாமே வந்து கம்மியாக லிட்டில் பிட் இதோ பாருங்கள், இவ்வளோதான் எடுக்கணும். இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. இந்த லைட்டாக கையில் இது பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் மட்டும் லைட்டாக இந்த ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், லைட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். அதுக்காக ரொம்பலாம் எடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஆண்களுக்கு கம்மியாக தான் போடணும். அந்த ஒரு பிரைட்னஸ்க்காக தானே நம்ம கொடுக்குறோம், ஒரு ஷைனிங்காக. ரொம்ப என்னைக்காவது ஃபங்க்ஷனுக்கு தானே நம்ம பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கும் பண்ணால் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஃபேஸை நல்லா க்ளோஸ்அப்பில் காட்ட சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லாக்மி ஃபவுண்டேஷன் நேச்சுரல் ஷர்ட். இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துப்போம். புரிஞ்சுங்க, ஜென்ஸ் எல்லாருமே நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கும் இது தேவை. இப்போ இங்கே வந்து தாடி இருந்துன்னு வச்சுங்களா, அந்த இடத்துல போடாதீங்க. அந்த தாடி இல்லாத இடத்துல மட்டும் போடுங்க. இல்லைன்னா தாடிலாம் வெள்ளையாக போயிடும். புருவம் இருக்கிற இடத்துலையும் போடாதீங்க. போடாமல் மிச்ச இடத்துல மட்டும் போடுங்க. நோஸில் போடுங்க. அப்புறம் வந்து இங்கெல்லாம் இவங்களுக்கு அவ்வளோவா தாடி இல்லை, அதனால் நான் இங்கெல்லாம் போடுறேன். ரொம்ப போட வேணாம், ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் எப்படி போடுறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி நீங்கள் பண்ணது. நான் பண்ணி பார்த்தேன், இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் இப்போ வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடிக்கடி பண்ண போகிறதில்ல, ஃபங்க்ஷனுக்கு தான் பண்ண போகிறீங்க. இப்போ ஆக்டர்ஸ்லாம் எல்லாருமே பண்ணுறாங்க தான். உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் முகத்தை வந்து வீணாக்கிடுறீங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை எடுத்து கொஞ்சமாக போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா நீங்களும் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், நீங்களும் ஹேண்ட்ஸமாக இருக்கலாம். யாருமே வந்து அழகு இல்லாமல் இல்லை, எல்லாருமே அழகாக தான் இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணணும் பேச. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங் பவுடர் இதை அப்ளை பண்ணணும். எப்பயுமே வந்து காது கழுத்து கிட்டக்கலாம். காது கழுத்து ஃபேஸு அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் தான் போடணும்.
பெண்கள் மட்டும் போடணும்னு ஆண்கள் வந்து பேச வீணாக்கிடாதீங்க. ஆரம்பத்துலேயே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். பேச மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். பிம்பிள்ஸ் வராமல், இந்த ரிங்கிள்ஸ் வராமல், பிளாக்கெட்ஸ் வராமல் எல்லாமே நீங்கள் தான் உங்களை தடுக்கணும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எதையுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து செய்ய மாட்டாங்க யாரும். இப்போலாம் வந்து எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே பண்ணுறாங்க. நீங்களும் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சவங்க நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்ம எல்லோரும் பேசிப்போம், தெரிஞ்சுப்போம். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் சொல்லுங்கள். ப்ளூ ஹேவன் ஃபினிஷிங் பவுடர் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ பென்சிலால் லேஸாக இந்த ப்ரௌன் கலர் மட்டும் எடுத்துப்போம். லேஸாக மட்டும், ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும் தான், நம்ம லேஸாக. இப்போ அவங்களும் த்ரெட்டிங் பண்ணுறாங்க, பண்ணாமலாம் இல்லை. ஷேவிங் பண்ணுற மாதிரி என்ன தாடி சேவ் பண்ணுறாங்க, ஹேர் கட் பண்ணும் போது எல்லோரும் ஐப்ரோஸும் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, பெண்களுக்கு கொஞ்சம் வளைவாக எடுப்பாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக எக்ஸ்ட்ராஸ் மட்டும் 1-2 எடுப்பாங்க. ஏன்னா இப்போ புருவம் எடுக்கலை, சும்மா இந்த இருக்கிறதுல மட்டும் லேசாக இந்த வெள்ளையாக இருக்குல்ல நம்ம போட்டது, அந்த வெள்ளையாக இல்லாமல் இருக்குது. அந்த கொஞ்சம் அந்த புருவம் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்காக லேசாக இந்த மாதிரி தெரியக்கூடாது. இந்த மாதிரி தான் விடணும். ஏன்னா எல்லாருமே விடுவாங்க, ஆக்டர்ஸ் எல்லாருமே விடுவாங்க தான். அப்போ தான் வந்து ஹேண்ட்ஸமாக தெரிவாங்க. நீங்கள் வந்து இதை பெண்கள் போடுறது தானே, இது ஆண்கள் போடுறது தானே, இவங்க தான் செய்வாங்க, நம்மளாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆண்களுக்காக இந்த வீடியோ அவங்களுக்கு தான். எல்லாருமே பண்ணிக்கோங்க. இந்த காலத்தில் பண்ணாமல் வேறு எந்த காலத்தில் பண்ண போகிறீங்க? பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அடுத்தது டேஸ்லர் மஸ்காராவும் இந்த ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்ணிலையும் வைத்துக்கலாம். லேசாக ரொம்ப விடக்கூடாது, நல்லா கதில் வாங்க, லைட்டாக விடணும், ரொம்ப விடாதீங்க. நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஹேர் இருக்குல்ல, ஹேர் இருக்கிற இடத்துலலாம் லேசாக வருங்க. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அதில் ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது, லேசாக மட்டும்தான் போடணும். நல்லா கொஞ்சம் ஹேர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும்ல, வெள்ளையாக இருக்கும், பட்டிருக்கும், ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் பட்டிருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி விடணும். தூக்கி விட்ட மாரி ரொம்ப தேய்க்கக்கூடாது. இந்த மஸ்காரா ப்ரஷ் இருக்குல்ல, ப்ரஷ்ஷால் தூக்கி விடணும். தூக்கி விட்டோம்னா கொஞ்சம் சில பேர் மீசெல்லாம் இருக்கும்னா அங்கே கூட செய்யலாம். ஃப்ரூட்டு கூட லேசாக அந்த முன்பக்கம் மட்டும், முன்னாடி இல்லை நம்ம ஐப்ரோ விட முடியாதுன்னா லேசாக அதையும் தூக்கி விடணும். அதையும் லைட்டாக தூக்கி விட்டோம்னா பார்க்க நல்லா இருக்கும். நீங்கள் ஃபைனல் லுக்காக பாருங்களா, செஞ்ச மாதிரியே தெரியக்கூடாது, ஆனால் செய்யணும். ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். கல்யாண மாப்பிள்ளைக்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க தான், பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பண்ணுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஸ்கின் பொறுத்து ப்ராடக்ட் வாங்கிக்கிங்க, வாங்கி செய்யுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சந்தனப்பொட்டு, அதாவது இப்போ எல்லாருமே என்ன திரும்ப செய்கிறாங்கன்னா, சந்தனப்பொட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு 1 hour ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா, ஏன் அந்த 1 hourல அந்த சாந்து போட்டு இது வந்து 1 hour வரைக்கும் நீடிக்குங்க.
ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து சின்னதாக வைக்கணும்னா வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கணும் வச்சுக்கலாம். எல்லாருமே கேட்பாங்க. இது சந்தனம். இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். நீ வந்து ஸ்வெட்டிங் வந்தாலும் சரி கீழே கலையாது, அப்படியே இருக்கும். ஒயிட் கலர்லேயும் வாங்கிக்கோங்க. சாண்டில் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இல்லை எனக்கு சந்தனம் தான் வேணும்னா சந்தனம் இல்லை ராமக்கட்டி இல்லை துணூறு ஏதாவது ஒன்று பூசுங்க. நெத்தியில் ஏதாவது ஒன்று வச்சாதான் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். நல்லா ஒன்றுமே இல்லாமலாம் போகக்கூடாது. அது வந்து நல்லா இருக்காது அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது ஒரு நெத்தியில் வைக்கணும். வச்சா பார்க்க அழகாக இருக்கும். அதுவும் டெய்லி வைக்கலைன்னா கூட ஃபங்க்ஷனுக்கு மட்டுமாவது ஏதாவது வைங்க. பாருங்கள், லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ லைட்டாக கூட போட்டுட்டு போடுவோம். லிப்ஸ்டிக்கும் அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் தான். இது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். லைட்டாக அப்படியே தொட்டு தொட்டு ரொம்ப வைக்க வேண்டாம். லைட்டாக தெரியக்கூடாது, ஆண்களுக்கு தெரியாத மாதிரி விடணும். இது லிப் ஆயில் லிப்ஸாக ஒரு இந்த ஷைனிங் க்ளோ கொடுக்குறது. விட்டதே தெரியாது பாருங்க. ரியல் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக்கு பார்க்கலாம். ஃபைனல் லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது பண்ணது தெரியுதா பாருங்கள். எவ்வளோ லுக்காக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். எதையுமே ஆண்கள் தனியாக பண்ணணும், பெண்கள் தனியாக பண்ணணும் அப்படிலாம் சொல்லிக்காதீங்க. ஆண்களும் பெண்களும் சமம் தான். எல்லாமே எல்லாரும் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. டபுள் ப்ராடக்டை வாங்கிட்டு வீட்டிலே செஞ்சு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லா லுக்காக ஹேண்ட்ஸமாக எப்படி இருக்கான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் சிட்டி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே பாய் ஸ்டார், லக்கி ஸ்டார்ஸ் ஜோவி, பாய்.